ஒரு சின்ன ஸ்பார்க்கு கிடைச்ச உடனேயே வந்து இல்ல நாம் தமிழ் கட்சியில என்னடா நடக்கும்னு சொல்லி பாத்துக்கிறது தான் இப்போ இருக்க ஊடகங்களோட முக்கியமான வேலையா இருக்கு. நாம் தமிழ் கட்சியில என்ன நடக்குது, காளியம்மாள் விலகிட்டாங்களா, இல்ல வந்து தமிழரசன் சமீபத்துல இருக்கணும் அவங்க விலகிட்டாரா, இல்ல மகேந்திரன் விலகிட்டாரா, யாரு விலகினாங்கிறத வந்து அவங்க வந்து குறிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இவங்க முக்கியமான வேலையா இருக்கு. இன்னொன்னு, இந்த விலகுற இப்ப சமீபத்துல விலகுற செய்தியெல்லாம் பார்த்து கவனிச்சிருப்பீங்க. தினம் ஒருத்தர் விலகுற மாதிரி ஒரு செய்தி பார்த்துட்டு இருப்பீங்க. தினம் ஒருத்தரோ இல்ல 2 நாளைக்கு ஒருத்தரோ விலகுற மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்க எல்லாமே அன்னைக்கு எடுத்த முடிவு கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து இந்த வாரம் விலகுறவர், அடுத்த வாரம் அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு அடுத்த வாரம் இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துட்டு தான் ஆளாளுக்கு நீங்க இந்த வாரம் விளையுங்க, நீங்க அடுத்த வாரம் விளையுங்கன்னு சொல்லி வைத்தார் போல் விலகுற மாதிரி தான் இது நடக்கிறத பார்த்தா பேசி இதை வந்து செய்தியாக்கணும். இதை செய்தியாக்கி நாம் தமிழ் கட்சியில இருந்து நிறைய பேர் விலகிட்டே இருக்காங்க, நாம் தமிழ் கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு, கட்சியில் உள்ள கேரஸ் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்கிறது தான் திமுக தரப்புல ஒரு கட்டமைக்கப்படுற ஒரு செய்தியா இங்க பார்க்க